வகையில் மயிலாடுதுறையில் அனைத்து பகுதிகளுக்கும் காவிரி நீர் செல்லும் வகையில் பழங்காவேரி ஆற்றினை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் அருண் பிரசாத் விவசாயிகளுடன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். காவேரியில் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தை தற்போது காவேரி நீர் வந்தடைந்துள்ளது. தற்போது காவேரி நீரானது மயிலாடுதுறை நகருக்கு பிரதானமாக செல்லக்கூடிய பழங்காவேரி என்ற காவேரி இருந்து வருகிறது. இந்த காவேரியில காவேரி தண்ணீர் பல ஆண்டுகளாக செல்ல முடியாத சூழல் உள்ளது. காரணம் என்னம்னா, இந்த பழங்காவேரி இப்போ முழுமையா பல்வேறு இடங்கள்ல ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதாகவும், அது இல்லாம பழங்காவேரி முழுக்க கழிவு நீர் குப்பைகள் கொட்டப்படுறதுனால அது மூலியமா மற்ற குளங்களுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கு. அதாவது மயிலாடுதுறை நகர்ல பல்வேறு குளங்களுக்கு நீர் ஆதாரமா இந்த பழங்காவேரி தான் இருக்கு. ஆனா இந்த பழங்காவேரி தற்போது கழிவு நீராலும் பிளாஸ்டிக்காலும் சூழப்பட்டிருக்கு. இதனால எந்தெந்த பாதிப்புகள் இருக்குன்னு நம்ம கூட இருக்கிற விவசாயிட்ட கேட்போம். இந்த பழங்காவேரி கிட்டத்தட்ட முழுவதுமாவே குப்பைகளால நிரப்பப்பட்டிருக்கு. இதனால என்ன சிக்கல்கள் விவசாயிகள் நீங்க சந்திக்கிறீங்க? நீர் ஆதாரங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாவது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையினுடைய முக்கியமான ஒரு நீர் ஆதாரமானது பழங்காவேரி, மயிலாடுதுறை நகர பகுதி. அது மட்டும் இல்லை, மயிலாடுதுறை ஒன்றிய பகுதியில் அந்த மூங்கில் தோட்டம் அந்த பகுதி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நலத்துக்குடி, கோடங்குடியில் போய் அந்த வடிகால் வாய்க்காலா மஞ்ச வாய்க்காலில் உழுவுறது வரைக்கும் இந்த பாசனம் உண்டு. இது எங்கே தலைப்பு இருக்குன்னா, மூவலூருக்கு மேற்கு இருக்கு தலைப்பு. அந்த தலைப்புல இருந்து வரக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் தண்ணி வர முடியும். மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற குப்பை, சாக்கடை, மரம் வெட்டுறது, மூங்கி மரம் வெட்டுறது எல்லாமே குப்பை போடக்கூடிய இடமா இருக்கு. ஏன்னு சொன்னா, அதுக்கான அந்த நீர் ஆதாரங்களை பாதுகாக்கக்கூடிய அலுவலர்கள் அதை பார்த்து அதை சுகாதாரமா வச்சுக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும், கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால கோரிக்கை வைக்கிறோம். நாகப்பட்டினம் மார்க்குள்ள மனு கொடுக்குறோம். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சுத்த ஜீரோ. நான் வேற எதுவுமே கேட்கல. இதுல போற சாக்கடையும் குப்பையும் போடுறவங்களுக்கு அபராதம் விதிங்க. 3 முறைக்கு மேல போட்டாங்கன்னா வேற ஏதாவது தண்டனைக்குரிய குற்றங்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா செய்ய சொல்றோம். இந்த நகர பகுதியில் இருக்கிற மக்கள் குடிக்கணும்னா இருக்கிற குளங்குட்டையெல்லாம் கோடிக்கணக்கில் நகராட்சி செலவு பண்ணி அதுக்கு நடப்பாத மாதிரி அந்த சில்வர் பைப்பெல்லாம் வச்சு ஒரு கிழவிய ஜோடிச்ச கதையை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா அருகாமையில உள்ள வாய்க்கால பாத்தீங்கன்னா, அதுக்கு நீர் ஆதாரமா இருக்கக்கூடிய பழங்காவிரி வாய்க்கால் முழுக்க முழுக்க சாக்கடையும் குப்பையும் நிறைஞ்சு தண்ணி விடுறதுக்கு அருகதையற்ற ஒரு வாய்க்காலா இருக்கு. இன்னைக்கு தலைப்பை திறந்தாலும் வாய்க்கால்ல தண்ணி போக முடியாத நிலைதான். நிச்சயமா பழங்காவேரியில இப்ப குப்பைகளும் கழிவு நீரும் சூழ்ந்து இருக்கிறதுனாலதான் முறையா தண்ணீர் செல்லலன்னு விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல மயிலாடுதுறை நகர் பகுதியோட நீர் ஆதாரம் உயரும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அரசும் அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறது தான் விவசாயிகளோட பிரதான கோரிக்கையா இருக்கு. மயிலாடுதுறையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அருண் பிரசாத்.